பண்ணை வீட்டில் குடும்பத்தோடு அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிற சத்தம்லாம் கேட்குது, கொஞ்சம் வாங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கண்ட்ரோலுக்கு போகணும். எப்பவுமே கண்ட்ரோலுக்கு போனோம்னா மட்டும் பெட்ரோல் வண்டியில் யார் இருக்காங்களோ பக்கத்தில் யார் இருக்காங்களோ அனுப்புவாங்க. அந்த நியர்பை ஏரியாவில் இவர் இருக்கிறதுனால இவருக்கு தகவல் கொடுத்து மைக்கில் உடனே ஸ்பாட்டுக்கு போகன்றாங்க. இவர் ஸ்பாட்டுக்கு போகிறார். ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது அப்பா 2 பிள்ளைங்க, போலீஸ் என்கவுண்டரில் இறந்த மணிகண்டன், அப்பா மூர்த்தி, தங்கப்பாண்டின்னு ஒரு பையன், 3 பேரும் அடிச்சுட்டு ஒருத்தர் உருண்டுட்டு இருக்காங்க. யாரோ 2 பேர் மடைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதில் வந்து இவருக்கு அப்பாவுக்கு லேசாக வெட்டு, இன்னொரு தம்பியான அவங்க கூட பிறந்தவங்க தங்கப்பாண்டி அவருக்கு லேசாக வெட்டு. உள்ளே போனதுமே போலீஸை பார்த்தோம் சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே இவர் வந்து அங்கேருந்து 108க்கு ஃபோன் பண்ணி வெட்டுப்பட்டவங்கள ஆம்புலன்ஸில் அனுப்பலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது. போலீஸ் எப்பவுமே வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் இருந்ததுன்னா அக்யூஸ்டு பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து நாளைக்கு பயன்படக்கூடிய விஷயம். அதனால் செல்ஃபோனில் வந்து படம் எடுக்கிறார். அவ்வளோதான், அந்த ஒரு நிமிஷம்தான் டைம். செல்ஃபோனில் படம் எடுத்ததுமே இந்த மணிகண்டன் வெட்ட ஆரம்பிச்சதா தகவல். கீழே வந்துடுறாரு. ஓட விட்டு அந்த கூட அந்த கான்ஸ்டபிளில் அவர் விட்டா போதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடியாச்சு. இவர் மட்டும் மாட்டிக்கிறார். ஏஜ் 57, ஓட முடியாது. அந்த ஏஜுக்கு வந்து ஓட முடியும். அந்த இடம் வந்து அந்த மாதிரி இடமா இல்லை. ஏன்னா சவுக்கு தோப்பு இந்த பக்கம் பண்ணை வீடு. மாட்டிக்கிறார். விட்டு கழுத்தையே அறுத்து, அதாவது உங்களுக்கு கை தேர்ந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தொழில் ரீதியான கொலையாளிகள் பண்ணுற மாதிரி அந்த நடுமடையில் வெட்டுவாங்க. ஆமாம், அது கை தேர்ந்த கொலையாளிகள் தான் அதை அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றெல்லாம் உடம்புல வெட்டுறது, கை காலில் வெட்டுறது அப்படி இருக்கும். எங்கே வெட்டுறதுன்னு தெரியாமல் காற்றுல கம்பு சுற்றுற மாதிரி தான் சுற்றுவாங்க. தேர்ந்த கொலையாளிகள் பண்ணுறது தான். நடுமண்டையில் வெட்டு, அப்புறம் கழுத்தில் வந்து எங்கே உயிர் போகுமோ அந்த இடத்துல ஒரு வெட்டு. இந்த பண்ணை வீடு வந்து ஒரு எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமானது.